இந்தியா பாகிஸ்தான் போட்டி அண்மையில நடைபெற்றது. அந்த போட்டியில பார்த்தீங்கன்னா, பாபர் அசாம் விக்கெட்ட ஹர்திக் பாண்டியா எடுத்த பொழுது ரோஹித் சர்மா குதித்து கொண்டாடினாரு. அப்போது ரோஹித் சர்மா அவர்களுக்கு தொடை பகுதியில தசைப்பிடிப்பு ஏற்பட்டிருக்கு. அதன் பிறகு சிறிது நேரம் ஓய்விற்கு சென்றிருக்காரு. பேட்டிங்கின் போது கூட அவரால கால்களை சரியாக நகர்த்தி விளையாட முடியல. இந்த காயம் காரணமாக தான் நியூசிலாந்துக்கு எதிரான முதல் நாள் பயிற்சியில ரோஹித் சர்மா இடம்பெறல அப்படின்னுமே சொல்லப்படுது. நியூசிலாந்துக்கு எதிரான லீக் போட்டி முக்கியமில்லாத போட்டியாக இருப்பதால ரோஹித் சர்மா அவர்களுக்கு அந்த போட்டியின் போது ஓய்வு கொடுக்கப்படும் அப்படின்றதும் இதன் மூலம் தெரிய வந்திருக்கு. ரோஹித் சர்மா நியூசிலாந்துக்கு எதிராக விளையாடவில்லை அப்படின்னா KL ராகுல் ஓபனர் இடத்திற்கு வந்து விடுவார். இதனால மிடில் வரிசையில ரிஷப் பண்டிற்கு வாய்ப்பு வழங்கப்படும். கேப்டனிடம் சுப்மன் கில்லுக்கு கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு. நேற்றைய பயிற்சியின் போது விராட் கோலி ஸ்பின்னர்களுக்கு எதிராக மட்டுமே பயிற்சி பண்ணிருக்காரு. அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், ரவீந்திர ஜடேஜா ஆகியோருக்கு எதிராக தான் பயிற்சிகளை பண்ணிருக்காரு நம்ம கோலி அவர்கள். ஹாஃப் ஸ்பின் பந்துகளை பிரச்சனையாக இருப்பதால அவர் தொடர்ச்சியாகவே ஸ்பின்னர்களுக்கு எதிராக பயிற்சியை மேற்கொண்டுட்டும் இருக்காரு. அடுத்த மாதம் 2ஆம் தேதி தான் இந்தியா நியூசிலாந்து போட்டி நடைபெற உள்ளது. இதுல கண்டிப்பாக 11 அணில நிறைய மாறுதல்கள் இருக்கும் அப்படின்றது நல்லாவே தெரியுது. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.